வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரிஷா. இன்றைக்கி கருப்பு உளுந்து வச்சு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான கஞ்சி தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு வானலில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டு வதக்கும் போது சூப்பராக இருக்கும் இந்த இது. ஸோ அதனால் கருப்பு உளுந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்தும் போட்டிருக்கேன். எதுக்குன்னா இது நல்லா நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த வெள்ளை உளுந்து அழகாக நம்மளுக்கு தேவையாக பொன்னிறமாக வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அதுதான், இல்லைனா நம்ம ரொம்ப கருகிட்டோன்னா கஞ்சி நல்லா இருக்காது. ஸோ இது ஒரு குட்டி டிப்பு. நல்லா ஆற வச்சுட்டேன். ஸோ ஆறினதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூடயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாசனைக்கு ஜீரகமும் போட்டுக்கிட்டேன். ஃபைன் பவுடராக உங்களால் எவ்வளோ அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. எப்போ பண்ண போகிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் ஃப்ரெஷ்ஷாக நம்ம பழகாக சாப்பிட முடியும். அடுப்பில் பார்த்திங்கன்னா வெந்நீர் வச்சுட்டேன். வெந்நீர் பார்த்திங்கன்னா தண்ணி வச்சோதே இந்த மாதிரி பபிள் ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கஞ்சி பவுடரை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை இதில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு 1:3 ரேஷியோவில் தண்ணியை விட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்குது. இது கொஞ்சம் திக்னஸ் கன்சிஸ்டன்சி ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 15 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சிங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா இது வெந்துடும். ஸோ நல்ல திக்னஸ் நம்மளுக்கு தேவையான அளவுக்கும் கிடைக்கும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா இதை கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது கொதிக்கும் போதே உப்பையும் போட்டுடுங்க. ஸோ தட் எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா க்ளீனாக நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ இப்போ நல்லா இது ஆறிடட்டும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி தயிர் விட போகிறேன். ஸோ தயிர் தேவையான அளவுக்கு நல்ல 1 டம்ளர் தயிரை இதில் விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் உப்பு போட்டால் போதும். எனக்கா நம்ம ஏற்கனவே வாசனைக்கு ஜீரகமும் போட்டிருக்கேன். உங்களுக்கு பெருங்காயம் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக பெருங்காயமும் போட்டாலும் ரொம்ப சுவைக்கு நல்லா மணமாகவும் இருக்குங்க. அவ்வளோதாங்க. அவ்வளோ ஹெல்த்திங்க. எலும்புக்கு நல்லா முட்டி வலியெல்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதை வீக்லி ஒன்ஸ் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதோட எஃபெக்ட் நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். உளுந்தங்கஞ்சி குடிப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். கண்டிப்பாக இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனல் ஜேஎஸ் டெய்ரி ட்ரிஷாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், வணக்கம்.